வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம ஒரு கலர்ஃபுல்லான ரெயின்போ கேக் எப்படி பண்றது பார்க்கலாமா? இது வரைக்கும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெயின்போ கேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன்னா அதுல 250 ml கப் அளவுல 2 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்காம இப்போ இந்த மாதிரி ட்ரையா மிக்ஸ் பண்ணி இந்த பவுலை நம்ம எடுத்து வச்சிடலாம் தனியா. அடுத்ததா இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல இப்ப நம்ம முட்டையை சேர்க்க போறோம். இந்த கேக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் 7 முட்டை எடுத்திருக்கிறேன். முட்டை எடுக்கிறப்ப எப்பவுமே ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல இருந்து டைரக்டா எடுத்து போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக் சாஃப்டா வராது. இப்ப இந்த முட்டைய பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி நொர பொங்குற மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா மாவு அளந்த அதே கப் அளவுல 1/2 கப் சர்க்கரை நமக்கு தேவைப்படும். சோ இந்த சர்க்கரை எல்லாத்தையுமே ஒரே வாட்டி நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. 3 வாட்டி இல்லைன்னா 4 வாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்க்கரையை சேர்த்து நல்லா இந்த மாதிரி நீங்க பீட் பண்ணி எடுக்கணும். பாத்தீங்களா, இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்க்கரையை சேர்த்து பீட் பண்ணி எடுக்கிறப்போ அந்த முட்டையும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி கிரீமியான ஒரு டெக்ஸ்டர்ல நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நான் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா இப்ப நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கிற இந்த எக்ல 2 டீஸ்பூன் வானிலா எசன்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வானிலா எசன்ஸ் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணி மெதுவா இந்த மாதிரி நீங்க இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எப்பவுமே நம்ம கேக் பண்றப்போ மாவை ரொம்ப பதமா இந்த மாதிரி மெதுவா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாதான் கேக் டெக்ஸ்சர் நல்லா சாஃப்டா உங்களுக்கு கிடைக்கும். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா மிதமான சூடு பால் 3/4 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதையும் இப்ப சேர்த்து இந்த மாதிரி விஸ்காலையே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா இதுல 1/2 கப் சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன்னா அதையும் சேர்த்து மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி இந்த மாவை நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். மாவை பாத்தீங்கன்னாலே அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அது ஒரு ஃப்ளஃபியா பாக்குறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு அந்த மாவு. ஸோ நம்மளோட கேக்கும் கண்டிப்பா நல்லா சாஃப்டா தான் வரும். இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கேக்குக்கு 6 லேயர் பண்றதுனால இப்ப நான் 6 குட்டி பவுல்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு பவுல்லையும் நம்ம மாவோட மெஷர்மெண்ட் ஒரே அளவு எடுத்து நம்ம ஊத்தணும். இப்ப நம்ம மாவு அளந்த அதே கப்பாலேயே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்ல எல்லா பவுல்ஸ்லயுமே ஒவ்வொரு கப் எடுத்து ஊத்திக்கிறேன். இந்த மாவு ஊத்தக்கூடிய டைம்ல பாத்தீங்கன்னா அந்த கப்ல இருக்கக்கூடிய மாவு கூட ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி எடுத்துடணும். அப்பதான் நம்ம அந்த மாவுடைய அளவு நம்மளுக்கு கரெக்டா தெரியும். இல்லைன்னா பகுதி பாத்திரத்துல ஒட்டிட்டுச்சுன்னா உங்களுக்கு ஈவனா அந்த லேயர் கிடைக்காது. அதனால கரெக்டா கம்ப்ளீட்டா அந்த கப்ல இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம இந்த 6 பவுல்ல ஊத்தி வச்சிருக்கிறோம் இல்லையா, இதுல ஒவ்வொரு கலரா நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி yellow கலர் சேர்த்துக்கிறேன். செகண்ட் பவுல் பாத்தீங்கன்னா ப்ளூ சேர்த்திருக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு பவுல்லையும் நீங்க சேர்க்கிறப்போ ஸ்பூன் நல்லா தொடச்சு அதுக்கப்புறமா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப yellow கலர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்பூன் அப்படியே நீங்க அடுத்த ப்ளூ கலர்ல விட்டுட்டீங்கன்னா கலர் உங்களுக்கு மாறிடும். சோ அதனால ஸ்பூன் நல்லா கிளீனா தொடச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கலரும் இந்த மாதிரி நீங்க தனித்தனியா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பாத்தீங்கன்னா yellow, blue, red, orange, green அப்புறமா purple எல்லா கலருமே இந்த மாதிரி ஊத்தி தனித்தனியா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு நம்ம இந்த கேக் வந்து சாதாரணமா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு நான்ஸ்டிக் பேன்ல தான் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு கலர்ஃபுல் அந்த மாவையும் வந்து தனித்தனியா நம்ம அதுல வந்து ஊத்திக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட்ல நான் இன்னைக்கு வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ப்ளூ கலர் அந்த பவுல்ல இந்த மாவு எல்லாத்தையுமே இதுல ஊத்தியாச்சு. அடுப்பு நல்ல இந்த மாதிரி மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மாவை ஊத்தி இப்ப நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இந்த கேக் பாத்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 8 நிமிஷம் வந்து நம்மளுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்க இதை வந்து மேக்ஸிமம் திருப்பி போடாம அப்படியே வந்து ஸ்லோ மோட்ல வச்சு நீங்க இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி பஞ்சு மாதிரி கேக் வந்து நம்ம எப்படி அவன்ல பண்றோமோ அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயம், இந்த கேக் வந்து நம்ம பண்றப்போ மூடி வச்சதுக்கு அப்புறமா நம்ம அடிக்கடி வந்து மூடி திறக்க கூடாது. அதே மாதிரி அடுத்த பேட்ச் நீங்க ஊத்துறப்போ நல்லா இது மாதிரி தொடச்சிட்டு அப்புறமா தான் நீங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். இன்னொரு விஷயம், அடுப்புலயே வந்து நம்ம தோசை மாவு ஊத்துற மாதிரி பாத்திரத்தை அடுப்புலயே வச்சு நீங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவை ஊத்தக்கூடாது. ஒரு பேட்ச் வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து பேன் வந்து வெளியே எடுத்து வச்சு அப்புறமா நீங்க எண்ணெய் ஊத்தி நீங்க இந்த மாவை வந்து அடுத்த டர்ன் வந்து நீங்க ஊத்தணும். அப்பதான் அந்த கேக்கோட வந்து டெக்ஸ்டர் வந்து நல்ல பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சைட்ல வந்து லைட்டா அந்த மாதிரி ஒரு தீஞ்சு மாதிரி வந்தா கூட நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுக்கிறப்போ அது வந்து உங்களுக்கு சரியாயிடும். அதை பத்தி நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த மாதிரி வந்து பண்றப்ப கண்டிப்பா சைட்ல வந்து லேயர் வந்து லைட்டா நம்ம மாவு பரத்துறப்ப அது ஈவனா வரலைன்னா ஒரு மாதிரியா வந்து கருகுன மாதிரி வரும். அதை அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸையும் நான் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததா நம்ம இந்த கேக்ல வந்து சுகர் சிரப் வந்து நம்ம ஊத்தணும். அதுக்காக 1/2 கப் சுகர் எடுத்திருக்கிறேன். அது கூட கொஞ்சமா சூடு தண்ணி எடுத்து ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சூடு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து ஆற வைங்க. ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சுகர் சிரப் வந்து நம்ம அந்த கேக்ல சேர்க்கணும். ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாது. கண்டிப்பா வந்து நம்ம பேன்ல பண்றப்போ ஷேப் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த ஈவனா வராது. ஸோ அந்த சைடெல்லாம் வந்து நமக்கு நல்லா கிடைக்கிறதுக்காக ஒரு ரவுண்ட் ஷேப்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த ஷேப் வச்சு இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்தா போதும். அந்த வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து எடுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கேக் வந்து அவன்ல எப்படி பேக் பண்றோமோ அதே மாதிரியே கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த மாதிரி எல்லா கேக்கையும் ஷேப்பா வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா நம்ம இந்த கேக் ஃப்ராஸ்டிங் பண்றதுக்கு கிரீம் வந்து பீட் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் ஒரு பவுல்ல 250 ml கிரீம் எடுத்திருக்கிறேன். இந்த கிரீம்ல ஏற்கனவே சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்கிறதுனால சர்க்கரை நம்ம இப்ப சேர்க்க போறது இல்ல. 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நுர பொங்க ஸ்டிஃபா இருக்கிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிரீமோட டீடைல்ஸ் பத்தி ஆல்ரெடி நான் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்ல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா நீங்க அதை போய் பார்த்துக்கலாம். சோ இப்போ இந்த மாதிரி கிரீம் வந்து நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததா இப்ப நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. கேக் ஸ்டாண்ட் எடுத்து நம்ம இப்ப லேயர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்ல இப்போ நான் ஒரு பேஸ் வச்சுக்கிறேன். அதுல கொஞ்சமா கிரீம் இந்த மாதிரி நான் வைக்கிறேன். இது எதுக்குன்னா கேக் வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ராஸ்டிங் பண்றப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சோண்டு இதுல கிரீம் வைக்கிறது. சோ அடுத்ததா ஃபர்ஸ்ட்ல நம்ம அந்த ரெயின்போ கலருக்கு ஏத்தபடி வயலட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட்ல வயலட் கேக் வந்து நம்ம வச்சிடலாம். அது மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த சுகர் சிரப்ல கொஞ்சமா இந்த மாதிரி பிரஷ் பண்ணி ஊத்திக்கோங்க. அப்புறமா பீட் பண்ணி வச்சிருக்கிற கிரீம் எடுத்து லேயர் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரியே நம்ம பண்ணி வச்சிருக்கிற 6 லேயர்ஸ் கேக்கையும் நீங்க அந்த விப்ஜிஆர் அதாவது அந்த அப்படியே அந்த ரெயின்போ கலருக்கு ஏத்தபடி இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு லேயருக்கு நடுவுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிரீம் இந்த மாதிரி நீங்க ஈவனா அப்ளை பண்ணா போதும்.
கேக் ஃபுல்லுமே இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற க்ரீம் எல்லாத்தையுமே ஃபுல்லா நம்ம அப்ளை பண்ணி ஃப்ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததா கேக் மேல கொஞ்சம் கலர்ஃபுல்லா நம்ம டிசைன் பண்றதுக்காக டெக்கரேட் பண்றதுக்காக ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கிறேன்னா, அந்த ஒயிட் சாக்லேட் எப்படி நம்ம சாக்லேட் வந்து யூசுவலா டபுள் பாயில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சூடு தண்ணியில நம்ம இந்த மாதிரி வந்து டபுள் பாயில் பண்ண வேண்டியதான். ஸோ ஒயிட் சாக்லேட் இந்த மாதிரி மெல்ட் ஆகி வரக்கூடிய டைம்ல கொஞ்சமா க்ரீம் இதுல சேர்த்துக்கோங்க. க்ரீம் சேர்த்து அதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தா போதும். அதுக்கப்புறமா 6 குட்டி பவுல்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுல ஈவனா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுக்கிற சாக்லேட் இந்த மாதிரி நான் ஊத்தி இருக்கிறேன். நம்ம எப்படி அந்த மாவுல ரெயின்போ கலர்ஸ் நம்ம சேர்த்தோமோ அதே மாதிரி அந்த கலர்ஸ் இந்த மாதிரி நீங்க சேர்த்தா போதும். ஒவ்வொரு கலரா இந்த மாதிரி சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தா போதும். இதுலயே நம்ம கலர் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்பூன் வந்து கிளீனா தொடச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கலர்ல இருந்து அடுத்த கலர் நீங்க மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா கலர் வந்து வேற மாதிரி சேஞ்ச் ஆயிடும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கலர்ஃபுல் சாக்லேட் சிரப் வச்சு நம்ம டிசைன் பண்ண வேண்டியதான். நீங்க கேக் டெக்கரேட் பண்றது எப்பவுமே உங்களுக்கு மனசுக்கு ஏத்தபடி நம்ம கிட்ட என்னென்ன பொருட்கள் அவைலபிளா இருக்கோ அதுக்கு ஏத்தபடி நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏத்தபடி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்படிதான் பண்ணணும் அப்படி இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல கிரியேட்டிவா இன்னும் டிஃபரெண்டா பண்ணணும்னா அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். சோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் இந்த மாதிரி இன்னைக்கு பண்ணிருக்கிறேன். ஃபைனலா நம்மளோட ரெயின்போ கேக் வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இந்த கேக் வந்து நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட குழந்தைங்களோட பர்த்டே டைம்ல இல்ல ஸ்பெஷலான ஏதாச்சும் ஒரு அக்கேஷன்ஸ்ல இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி உங்க வீட்ல நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லா நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும் அவங்களோட பர்த்டே டைம்ல எல்லாம். அதே மாதிரி கடையில இருந்து நம்ம வாங்குறப்போ கலர்ஸ் எல்லாம் அவங்க எந்த மாதிரி சேர்ப்பாங்கன்னு தெரியாது. மேக்சிமம் வந்து ஃபுட் கலர் வாங்கும் போது இந்த ஃபுட் ஜெல் வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலுமே ஹெல்த்துக்கு வந்து அந்த அளவுக்கு அது பாதிப்பு கிடையாது. அதனால ஃபுட் ஜெல் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி ஹெல்த்தியா நம்ம வீட்டுல நம்மளே இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களை வந்து நம்ம சந்தோஷப்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய ரெயின்போ கேக் வந்து கட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, அந்த லேயர்ஸ் எல்லாம் எப்படி ஈவனா எவ்வளவு கிளியரா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப சூப்பரா வந்துச்சு இந்த கேக்கு. அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.